அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கையில் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும், அதாவது தொழில்கள்லையுமே வெற்றியையும் பொன்பொருள் சேர்க்கையுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு தேவதையுடைய, அதாவது சொர்ண ஆகர்ஷண தேவதையுடைய வசியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த இந்த தேவதையுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண தேவதை, சரிங்களா? இந்த சொர்ண ஆகர்ஷனுடைய தேவதையை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த தேவதையுடைய விஷயத்தை ரகசியமாகவே பயன்படுத்துவாங்க. ஏன்னா யாருக்கிட்டையும் அதை பற்றின விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அந்த தேவதையினால் அனுபவிக்கக்கூடிய நல்லதை விட என்ன செய்ய மாட்டாங்க, வெளிப்பட்டு யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. இந்த தேவதையுடைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரகசியமாகவே இதை வந்து பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா யாருக்கிட்டையும் இந்த தேவதையுடைய விஷயத்தை பற்றி சொல்லவும் கூடாது. அதனால் அனுபவித்த பலன்களையுமே நம்ம யாருக்கிட்டையும் பகிரக்கூடாது. அப்படி நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தேவதையுடைய விஷயங்கிறது வந்து நம்மளை விட்டு விளைகிறோம், சரிங்களா? அதற்காகத்தான் இந்த முழுக்க இந்த தேவதையுடைய விஷயத்தை எடுக்கும்போது ரகசியமாக நம்ம பயன்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய காரணம் அதனால தான், சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண தேவதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரிங்களா? இந்த தேவதையை பூஜை பண்ணி வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சகல விதமான ஐஸ்வர்யங்களுமே நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே அந்த இடத்துல வந்து செல்வம்ங்கிறதும் தனம்ங்கிறது வந்து குறையவே குறையாது, சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த தேவதையுடைய சக்தி வந்து தன ஆகர்ஷண சக்தி வந்து அந்த இடத்துல வந்து கிரகிச்சுக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பலனை தரக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த சொர்ண ஆகர்ஷண தேவதையுடைய விஷயம்தான், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த தேவதை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய வலது கையில் அந்த சொர்ண ஆகர்ஷண தேவதை வந்து இருப்பதாக வந்து சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? அதாவது இந்த சொர்ண ஆகர்ஷண தேவதையுடைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் எடுத்திருப்பாங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க தான், அந்த சேட்டுகள் இருக்காங்க பாருங்கள், அந்த சேட்டுகள் அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா இந்த தேவதையுடைய விஷயத்தை வந்து ரகசியமாகவே வந்து இதை வந்து வழிபட்டுக்கிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த பொன் பொருள் சேர்க்கைங்கிறது வந்து அதிகமாக புழங்கிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அவங்கெல்லாம் இந்த வழிபாடை வந்து பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த சைடு தான் ரொம்ப அதிகமாக வந்து இந்த வழிபாடை பண்ணுவாங்க, சரிங்களா? அதாவது இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் பொன் பொருள் சேர்க்கைங்கிறது வந்து வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் பொன் பொருள் சேர்க்கைங்கிறது வரும், சரிங்களா? அதே போல் அதிர்ஷ்டங்கிறது வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த பொன் பொருள் சேர்க்க அந்த இல்லீகலான ஒரு விஷயங்கள் கூட நம்மளுக்கு இது கை கொடுக்கும், சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி இந்த சொர்ண ஆகர்ஷண தேவதையுடைய விஷயத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட பலன்களை நம்மளால என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். சரி, இந்த சொர்ண ஆகர்ஷனுடைய தேவதையை எப்படி நம்ம வசியம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? நான் இன்னைக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரம் தான் சொர்ண ஆகர்ஷண தேவதையுடைய சக்கரம். இந்த தேவதையுடைய சக்கரத்தை ஒன்று செப்பு தகட்டில் என்ன செஞ்சுக்கிறணும்னா உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து இந்த எந்திரத்தை இந்த செப்பு தகட்டில் எழுதிடணும். அப்படி இல்லை அப்படின்னா பில்வ மர பலகா இருக்கு பாருங்க, அந்த பில்வ மர பலகாயில் இந்த சக்கரத்தை என்ன செஞ்சுக்கிறணும்னா எழுதிக்கிறணும், சரிங்களா? எழுதிக்கிட்டு அந்த எந்திரத்தை மஞ்சள், குங்குமம், பன்னீர், பால் இதில் பூரா என்ன செஞ்சுருங்கன்னா அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது அதிகாலை என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய பூஜை ரூமில் மண் அகல் விளக்கில் ஒரு நெய் தீபம் ஒன்று போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அதற்கு முன்னாடி ஒரு தாம்பாள தட்டில் கஸ்தூரி மஞ்சள், சரிங்களா? கஸ்தூரி மஞ்சளை கொட்டி அந்த தாம்பாளத்தில் மேலே, அந்த கஸ்தூரி மஞ்சள் மேலே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சொர்ண ஆகர்ஷண தேவியோடைய எந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த மஞ்சளில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 நாளைக்கு இந்த தேவதையுடைய மந்திரத்தை நம்ம என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும், சரிங்களா?
அதாவது எந்த நேரத்தில் அதிகாலையில் தான் இந்த தேவதையுடைய மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும். இதே மாதிரி 21 நாட்கள் இந்த தேவதையுடைய மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா இந்த தேவதைங்கிறது வந்து உங்களுக்கு வசமாயிரும். சரிங்களா? இந்த தேவதை உங்களுக்கு வசமாயிருச்சு அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவதை வந்து உங்களுக்கு இந்த கீழே வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தங்க நாணயமோ இல்லை வந்து காசு, சரிங்களா? அதாவது ஏதாவது ரூ. 1 ரூ. 2 இல்லை ஏதாவது பணமோ இல்லை வந்து நகையோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கீழே வந்து கிடக்கும். சரிங்களா? அந்த தேவதையை வசியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தேவதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா ஏதாவது இந்த கீழே கிடக்கும். சரிங்களா? அந்த கீழே கிடக்கக்கூடிய என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, செலவழிச்சிடக்கூடாது, யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அந்த பொருளை என்ன செஞ்சிடணும், கொண்டு வந்து அப்படியே ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி அதை என்ன செஞ்சிருங்கன்னா அந்த துணி மேலே அந்த காசை வச்சிடணும். வச்சுட்டு அந்த காசை அப்படியே மூடிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த எந்திரத்து மேலே அந்த காசை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த காசை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 16 தடவை எப்போதுமே நீங்கள் காலையில் பூஜை பண்ணி விளக்கேற்றி வணங்கும்போது இந்த மந்திரத்தை ஒரு 16 முறை சொல்லிட்டு நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா அன்னைக்கு இந்த தேவதை என்ன செய்யும், உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கடனாக இருந்தாலும் கூட அது கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிகளை அப்போவே தேடி கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் அந்த மாதிரி வகையில் இந்த லாட்ரி சீட்டு இந்த மாதிரி எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி வகையில் இருந்தீங்க அப்படின்னாலும் இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்களா ஓயாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் அவங்க செய்யக்கூடிய தொழில்களில் ஏதாவது வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்பொருள் சேர்க்கைங்கிறது வந்து அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த காயினை முதலாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா காசையோ இல்லை தங்க நாணயமோ ஏதோ ஒரு விஷயம் கீழே கிடக்கும், அதை எடுத்து நீங்கள் அந்த பூஜை ரூமில் வச்சிடணும். அப்புறம் பூஜை செய்த பிறகு அந்த காயினை பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும். அது உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான், அந்த காயின் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் என்ன செய்யும்னா அந்த தேவதையுடைய வசியம் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு உதவி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அது உங்கள் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த தேவதையும் உங்களை விட்டு போயிடும். சரிங்களா? அதனால முதல்ல கிடைக்கக்கூடிய அந்த பொருளை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம தொலைச்சிடக்கூடாது. சரிங்களா? அதை வந்து அசால்ட்டாகவும் நம்ம விட்டுறக்கூடாது. சரிங்களா? அதை கவனமாக நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த தேவதையை நம்ம வசியம் பண்ணும்போது யாரும் வந்து போய் அந்த எந்திரத்தை தொடக்கூடாது. அந்த எந்திரத்தை நம்ம திருப்பி என்ன செய்கிறோம், 21 நாள் பூஜை முடித்த பிறகு அந்த தேவதையுடைய எந்திரத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு மரப்பெட்டியில் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வரணும். சரிங்களா? யாரும் தொடக்கூடாது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் அந்த பெட்டியை திறந்து தூப தீபம் காட்டி வணங்கி வரணும். அதே போல் நீங்கள் வெளியே வேலைக்கு கிளம்பும்போது அந்த மந்திரத்தை ஒரு 16 முறை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த தேவதை உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வழிகாட்டியாக இருந்து வழிகாட்ட ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த தேவதை விஷயத்தை வெளியே எடுத்துருக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதனால தான் ரகசியமாக நம்ம இதை பயன்படுத்தணும். இதனால தான் இந்த பலனெல்லாம் அனுபவிக்கிறீங்கிறதோட யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்படம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த தேவதையுடைய வசிய எந்திரம் யாருக்கும் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட இந்த தேவதையுடைய வசிய எந்திரத்தை நம்மள்ட்ட வாங்கி அதுக்குண்டான பலன்களை நீங்கள் பெற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.